ஒரு ஜனாதிபதியோட முடிவையே மாத்தி மோசடியில ஈடுபடுற அதிகாரிகள் இன்னும் நாட்டுல இருக்காங்கன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. வெசாக் தினத்துல ஜனாதிபதியோட பொது மன்னிப்புல ரிலீஸ் ஆன கைதிகள்ல பலர் ஜனாதிபதி பட்டியல்ல இல்லாதவங்க அப்படின்றது எவ்வளவு பெரிய மோசடி தெரியுமா? அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தால குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட ஒரு சிறை கைதி இந்த வெசாக் தினத்துல ஜனாதிபதி பொது மன்னிப்புல விடுதலை செய்யப்பட்ட விஷயம் நாடு முழுக்க பேசு பொருளா இருக்கு. இந்த சர்ச்சை தொடர்பா உடனடியா பணி நீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உப்புல்தெனிய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல இருக்காரு. அரசியல் அமைப்போட 34(1) பிரிவுபடி கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கு. அபராதம் செலுத்த முடியாத காரணமாவும் தண்டனை காலம் முடியும் தருவாயில இருக்க கைதிகளை மட்டும் சிறைச்சாலை அதிகாரிகள் தேர்ந்தெடுத்து அந்த பட்டியலை நீதி அமைச்சுக்கு அனுப்புவாங்க. அந்த பட்டியல் நீதி அமைச்சால செக் பண்ணி ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பப்படுது. அதுக்கப்புறம் ஜனாதிபதியோட முழுமையான பெர்மிஷனோட அந்த கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுது. ஆனா இந்த சம்பவத்துக்கு அமைவா மே 6 திகதியிடப்பட்ட கடிதம் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தால ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த பட்டியல்ல பொது மன்னிப்பு கிடைக்க வேண்டியவங்களோட நேம் லிஸ்ட்ல 388 கைதிகளோட பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல அனுராதபுரம் சிறைச்சாலையில நிதி மோசடி தொடர்பா சிறையிடப்பட்ட நபரோட பெயர் அந்த பட்டியல்ல சேர்க்கப்படவே இல்ல. இந்த சம்பவம்லாம் இப்போதான் புதுசா நடக்குது அப்படின்னா இல்ல. கடந்த வருஷமும் கிறிஸ்துமஸ் தினத்துல நாடு முழுக்க சிறைச்சாலைகள்ல இருந்து ஜனாதிபதி மன்னிப்புக்கு தகுதி இல்லாத 26 கைதிகள் சட்டவிரோதமா விடுவிக்கப்பட்டிருக்கிறதா குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணையில தெரிய வந்திருக்கு. இஷ்டத்துக்கு பட்டியலை தயார்படுத்துற தைரியமான மோசடி அதிகாரிகள் நம்ம நாட்டுல இருக்காங்கன்னா அதிர்ச்சி ஆகிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியையே அலட்சியப்படுத்துற அதிகாரிகள் சாதாரண மக்களை எப்படியெல்லாம் அலைக்கழிச்சு தங்களோட அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்துவாங்க அப்படின்றத மக்களே நீங்க தெரிஞ்சுக்கோங்க.